வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா அம்மாக்கிட்ட மீனா முத்து பணம் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்கும்போது அருண் ரொம்பவே கோவப்படுறாரு. எப்படிங்க கொடுக்கலாம், நான் உங்கள் அம்மாவை ஊர் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் பணம் கொடுத்து என்னை கேவலப்படுத்துகிறீங்களா என்னங்க அப்படி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, என் வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னார் அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்கள் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு வகையில் நீ ஒரு மாதிரி ஆகணும், என்னை கஷ்டப்படுத்துனே பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப ஓவராக பண்ணுறாரு இந்த முத்து. நான் ஒரு சாதாரண டிரைவராக இருந்தாலுமே நான் சவளப்பாடியாக பார்க்குறேன், சொந்தக்காரராக பார்க்குறேன், அண்ணனாக பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் சாதாரண டிரைவர் இல்லை, இப்படிலாம் பேசாதீங்க, எங்கள் அம்மாவுக்கு எப்பவும் கொடுக்குறது தான் அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்கள் அம்மா சும்மா இருந்தால் கொடுத்தா தெரியாது, நான் வாங்க ஊர் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கூட்டி போகும்போது உங்கள் வீட்டுக்காரர் காசு கொடுத்தாருன்னு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கோண்டே, யாருன்னு விடுறா, நீ மட்டும் மருமகன் இல்லை, அந்த முத்து தம்பியும் மருமகன் தான் அப்படிங்கும்போது, இல்லைம்மா டேய் சும்மாறா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கும்போது, இல்லை சம்மந்தி எனக்கு 2 மருமகனும் ஒன்று தான், அவங்க 2 பேருக்கும் சரியாக பிடிக்க மாட்டாங்குதே அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கார் ரொம்பவே கோவப்பட்டார், இப்போ அருண் வெளியூர் போகிறதுக்கு கூப்பிட்றாருங்க, சீதாவும் கூப்பிட்றா அப்படிங்கும்போது போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது நான் கூட கேட்டேன், உங்களுக்கு அந்த அருணை பிடிக்காதீங்க, இப்படி போகிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கும்போது, மீனா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காது தான், அதுக்கப்புறம் அப்படியே இருக்க முடியுமா அப்படிங்கிறாரு இந்த அருணை பற்றி. அதுக்கப்புறம் நானும் பார்த்தாலும் அருண்கிட்ட பேசத்தான் ஜீவனி போயிட்டு வாங்குறாரு, அவருக்கெல்லாம் பழைய கோவம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அருண் நினைக்காரு, இந்த முத்தை ஒரே இடவா இந்த வீட்டுக்கு ஆகாதவனாகவே ஆக்கிடுறேன், இப்போ டூருக்கு கூட்டி போகிறோம்ல, அங்கே போகிற இடத்துல முத்துவை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இந்த சீதாவோட அம்மாட்டையும் சரி தான், அந்த சத்யாவாக இருந்தாலும் சரி தான், ஏன் சொல்ல மட்டும் கேட்குற மாதிரி பண்ணிடுவோம், வேறு வழி கிடையாது, இந்த முத்துலாம் என்னமோ இங்கே செவலப்பாடி என் சொந்தக்காரன் வந்தான்னா லாய்க்கப்படாது, இந்த மீனா வேணால் வந்துட்டு போட்டோம், அவங்க சரியான ஆளாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே சரி நாங்கள் எல்லோரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. மீனாவும் சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதா இறங்கி ஏக்கா எதுவும் நினச்சிக்காத, என் வீட்டுக்காரை மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியலை, நானும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாமாக்கிட்ட சரியாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இவர் நாளுக்கு நாள் மாமா பற்றி பேசினாலே பொங்குறாருக்கா அப்படிங்கும்போது, சரிடி உன்னையாவது நல்லா பார்த்துக்கிறாருல போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. டூருக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போய் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க, நல்லாவே மருமகன் பார்த்துக்கிறாருடி வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு. மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த அருண் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறதுக்கு சந்தோஷம்தான், ஆனால் என் வீட்டுக்காரர் ஒவ்வொரு வாட்டியும் குறை சொல்கிறான்னு வேறு எங்கள் அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன சங்கடமாக வருது. இப்படியா இருக்குது. அருண் அம்மா கூப்பிட்டு அருண்கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாருடா அருணே, இந்த வீட்டில் முத்து நீனும் ஒன்று தான், முத்துலாம் என்னைய மாதிரி உங்களை அங்கே கூட்டி போக முடியாது, இங்கே கூட்டி போக முடியாது, முத்துக்கு 5க்கும் 10க்கும் தான் அவன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் பேசாத, நம்மளும் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தோம், உனக்கு வேலை கிடைக்கிது வரைக்கும் நம்ம நிலைமையும் அதுதான், அந்த தம்பிக்கு வேலை கிடைக்கல அவ்வளோதான், உனக்கு வேலை கிடைக்கலன்னு நினச்சி நீ அந்த வீட்டில் ஒரு மருமகன்னு சொல்லி நினச்சி பேசு, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குடா, மீனாவோட அம்மாவும் சீதா அம்மாவும் ஒன்று தான், என்னையும் அவங்களையும் ஒன்றா தான் பார்க்க நீ சொல்கிற, அப்படி சொல்லும்போது என்ன எப்படி நடத்துகிறியோ அப்படி தான் நடத்தணும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அருணுக்கு முத்தை பிடிக்கல, ஏதாவது ஒரு வகையில் இருந்து போகிறதுக்குள்ளே முத்தை சுத்தமாக இவங்க சீதாவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும் பிடிக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எங்கள் முத்து மீனாட்ட கேட்குறாங்க, என்ன போயிட்டாங்களா அப்படிங்கும்போது, போயிட்டாங்க, அங்கே அப்படி இருக்காங்களா, அங்கே போகிறாங்களா இங்கே போகிறாங்களா அப்படிங்கும்போது, சரி சந்தோஷம் அப்படிங்கும்போது, ஏங்க கிறிஷை பற்றி ஒரே நினப்பாகவே இருக்குதுங்க அப்படிங்கும்போது, மீனா என்ன நினச்சாலும் நினச்சிக்கா, எனக்கு வண்டி ஓட்டவே பிடிக்கல, ரொம்ப சங்கடமாக இருக்குது, சரி அவனை பற்றி விசாரிப்போம் வா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையுமே கேட்டு பார்க்காங்க. அங்கே கிறிஷே இல்லை. அருணை தான் ஒரு தூர தள்ளி ஒரு இடத்துல போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்களே, அதனால் தேடி அலையதான் ஒன்றும் நடக்கலை. இப்படி இருக்கும்போது விஜயா, சிந்தாமணி, பார்வதி இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க யோகா பள்ளிக்கூடம் வைக்க போகிறோம், எல்லோரும் சொல்லிக் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பூரா வால் போஸ்டர் கொடுக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க போகிற வண்டி ரிப்பேர் ஆனதுனால அந்த கிழவியை பார்த்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கிழவி இங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி எடுங்க வண்டி போட்டோம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த கிறிஷோட அம்மா என் அம்மையும் கூட்டி போயிட்டான், அந்த கிறிஷ் பையனையும் கூட்டி போயிட்டான்னு சொன்னாங்க,
அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த கிழவி வந்து இந்த இடத்துல லாங்கிட்டு கிடக்காவா அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. இதை கேட்டால் மீனா என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், எனக்கு சரியான நினைவு இல்லை, அங்கே தான் போனோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொதப்பி விட்டதாக. ஏன்னு கேட்டால் அவங்கள கண்டுபிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சரியாக சொல்லலை. இப்படி இருக்கும்போது முத்து மீனாவும் போய் பார்க்காங்க. அங்கே அந்த அம்மா நடந்து போய்ட்டுருக்கு. பார்த்தோன்னே மீனா கொண்டு என்னம்மா நீங்கள் உங்களை வந்து உங்கள் மாவா கூட்டி போயிட்டு உங்களுக்கு உடம்புக்கு முடியலை அப்படி இப்படின்னாங்க. கிறிஷையும் உங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது என்னது கிறிஷை வந்து என் அம்மா கூட்டி போய் சொல்லலாம், அப்போ அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, ஐயோ கல்யாணி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே, நான் வந்து கல்யாணியும் அவனும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு சொல்லி தானே நான் வந்து ஆஸ்பத்திரிலேருந்து நைஸாக வெளில வந்தேன் அப்படின்னு முழிச்சிட்ருக்கேன். என்னம்மா என்னாச்சு எதுவுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னா முத்து வந்துடுறாரு. ஏம்மா உங்களை பற்றியும் கிறிஷை பற்றியும் நாங்கள் யோசிச்சாலே புரியாத புதிராக இருக்குது. நீங்கள் ஏன் வந்து கிறிஷ் என்கிட்ட தரமாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எங்ககிட்ட விட்டுட்டு என் ஆஸ்பத்திரிலேருந்து போனீங்க, இப்போ ஏன் இங்கே வந்து நிற்கீங்க, உங்கள் மகன் எதுக்கு படித்த பள்ளிக்கூடத்துலேருந்து பேப்பரெல்லாம் வாங்கிட்டு போனது, உங்களுக்கு ஏன் உடம்பு ரொம்ப மோசமாக ஆகிட்டுன்னு சொல்லணும். இப்படி நிறைய கேள்வி எங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது முத்து கிளம்புறேன் முத்து நான் கிளம்புறேன் அப்படிங்கம்மா. சுத்தமாக உங்களுக்கு முடியலை, அது போக உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் சாப்பிடவே இல்லைன்ட்டு, வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி நான் வரவே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் வந்ததாகணும் அப்படிங்கும்போது அந்த அம்மா நினைக்காங்க. கிறிஷ் எங்கே போனான்னு தெரியல, வீட்டுக்கு போனால் தான் கல்யாணிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், வேறு வழியும் இல்லை, நம்ம இந்த நேரத்தில் தான் முத்து மீனை கூட போய் தான் ஆகணும்னு சொல்லி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே வீட்டுக்கு போனோன்னு விஜயா கச்சக்கால வாங்குதாங்க. எப்படிங்க வந்து இந்த வீட்டுக்கு உங்களை கூட்டி வரலாம் வைக்கலாம், இவங்களுக்கு கொஞ்சமாவது தலையில் இருக்காங்க அப்படிங்க எப்படிங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க கொஞ்சம் பொறு, அந்த அம்மா வந்து கிறிஷை விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது, ஏன் போனாங்க எதுக்கு போனாங்கன்னு சொல்லி அவங்க நிதானத்தில் சொல்லட்டும். இப்போ முத்து மீனான்னு சொல்லுறது மாதிரி ரொம்ப அவங்க பசியில் இருந்த மாதிரி தெரியுது, முதல்ல சாப்பிடட்டும் அப்படிங்கும்போது, ஆமாங்க இது வந்து அன்னச்சத்திரம், எல்லோரும் வந்து சாப்பிட்டு போவாங்க, அதுக்கு தான் அவங்க பொங்கி போட்டிருக்கோம் வச்சுருக்கோம், பொங்கி பொறிச்சு வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னொன்னே அந்த அம்மாவுக்கு சரி ரைட்டு இனிமேல் நமக்கு எதுவும் லாய்க்கப்படாது, கிளம்பிடுவோம், நம்ம தான் வந்து கல்யாணி ஃபோன் நம்பர் வச்சுருக்கோமே, செல்லை ஆன் பண்ணி கூட பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்ப பார்க்காங்க. உடனே விஜயா வந்து சொன்னோன்னே அண்ணாமலைக்கு சரியான கோபமாயிருது. ஏம்மா நீங்கள் வாங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் அந்த டேபிள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க. அண்ணாமலையும் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, எப்பா அந்த அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரில, கிறிஷ் எங்கே இருக்கான்னு தெரில, இவங்களுக்கே தெரில, நானும் மீனாவும் போய் கிராமத்தில் அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறோம்மா அப்படிங்கும்போது, அதுவும் சேர்த்தாண்டா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து யாரும் இல்லை. பக்கத்தில் விசாரிக்கும் போது மகளும் வரல, பையனும் வரல, ஒருத்தரும் வரலன்றதாவா. என்ன செய்யனே தெரிலையே அப்படின்ட்டு இருக்காவா. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுதாங்க அண்ணாமலைட்ட, இந்த மாதிரி அங்கே வந்து போகலப்பா, எங்கே போனாங்கன்னு தெரில அப்படிங்கும்போது, அப்போ கல்யாணி வேறு எங்கேயோ தான் வச்சுருக்கா, ஒரு வேளை வித்யா வீட்டில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு நினைப்பு வருது. நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன் முத்து அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் போனால் வரமாட்டீங்க, நீங்கள் இருங்க, என்னது வேணும்னு சொல்லுங்கள் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை தம்பின்ட்டுதாங்க. இங்கே வித்யாவுக்கு நைஸாக செல்ல ஆன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஏம்மா கிறிஷ் எங்கம்மா இருக்கான் அப்படிங்கும்போது, அதை ஏம்மா கேட்குறீங்க, கிறிஷ் என்கிட்ட கொண்டு விட்டா ஒரு வாரம் பார்த்துக்கான்ட்டு, ஒரு வாரத்தை தாண்டிட்டு ரோஹிணி என்ன எதுனே சொல்லலை. அந்த நினைச்சேன், எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க போகிறாங்க, இந்த பையன் யார் யாருன்னு கேட்காங்க, இது லாயக்கூடாது, நீ எப்படியாவது பாருடி அப்படிங்கும்போது, அவன் நேராக ஒரு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து விட்டாம்மா, எனக்கு வேறு வழி தெரிலம்மா அப்படிங்கும்போது, எந்த ஹாஸ்டல் இருக்கும்போது எனக்கு அது சரியாக தெரில, ஆனால் சரி கூட போனேன், பட் அது சரிம்மா நான் சரியான பேரை கேட்டு சொல்லுதேன், ஆனால் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ட்டுறாங்க. அவன் சரி நீ கேட்டு சொல்லு, நாங்கள் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கேருந்து எப்படி கிளம்புறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ ரோகிணி அவங்க மனோஜும் கடையிலேருந்து வந்துடுறாங்க. இவங்க அம்மா பார்த்தோன்னா ஒன்றும் உடலை இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படிங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன இவங்க இங்கே இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாரு. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்போ எல்லோரும் தூங்கின பிறகு ரோகிணி அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா நீ ஏம்மா இங்கே வந்த அப்படிங்கும்போது, நீ ஏன்டி இப்படி பண்ண, உன்னையும் கிறிஷும் ஒன்றா வைக்கணும்னு சொல்லிட்டு தானே அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து முத்து மீனாட சொல்லாமல் நான் கிளம்புனேன், இப்படி இருக்கும்போது அவனை கொண்டு எங்கேயோ கொண்டு ஹாஸ்டல்லையே எங்கேயோ கொண்டு சேர்த்து விட்ருக்கேன் அப்படிங்கும்போது, உனக்கு யார் சொன்னான் அப்படிங்கும்போது, வித்தியா தான் சொன்னான், இவ்வளோ தூரத்தில் கொண்டு ஏன் சேர்க்கணும், நான் தான் வந்துட்டோம்ல, என் பேரை நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா நீ எங்கே போனேன் ஏது போனேன் இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரில, அது போக கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தான்னா என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது, உன் சுயநலத்துக்கு யாருனாலும் எதுனாலும் பண்ணலான்னு, உன் பையனாக இருந்தாலுமே நீ வந்து உன் வாழ்க்கையை தான் நீ பார்ப்ப, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தாண்டி இருக்க,
நீ வேணா பெருசாக என்ன சொல்கிற, என் வாழ்க்கையை வம்பாக்குனது நீ தாம்மா அப்படிம்பாங்க. நீ மட்டும் கிறிஷ் வாழ்க்கை வம்பாக்கலையா? ஒரு இடத்துலையா படிக்க விட்ட? அங்கேருந்து இங்கே கூட்டு போகிற, இங்கேருந்து அங்கே கூட்டு போகிற. அவனுக்கு வந்து உன் கூட இருக்க தாண்டி ரொம்ப பிடிக்கும். நீ எங்கேயோ கொண்டு போட்டியடி யாருமே இல்லாத மாதிரி அப்படிங்க. எனக்கு வேறு வழி தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு என் பேரை வரும் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு கதை திறந்து அம்மாவை கூப்பிட்டு போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக கொண்டு வித்யா வீட்டில் கொண்டு விட்டுருந்தாங்க. விட்டுட்டு நைஸாக ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டுதாங்க. விடிய காலம் முத்து மீனாவும் எந்திரிச்சு பார்க்காங்க, அம்மாவை காணலை. அப்போ விஜயா வந்து மனசுக்குள்ள தோணுது, ரைட்டு இப்போ போயிட்டாலா, ரொம்ப சூப்பர், அப்படியே போட்டோம் அப்படின்னு. மீனா காபி போடு அப்படிங்குமா. அத்தை, அந்த லட்சுமி அம்மாவை காங்களாக தான் தேடிட்டுருக்கேன் அப்படிங்க. வேலை கிடையாது, ஆஸ்பத்திரியிலேருந்து போகும், வீட்டிலேருந்து போகும், அதுக்கு என்னமோ மண்டை குழம்பி போச்சு என்னமோ. நீங்கள் வந்து ஒழுங்கு காப்பி போடு அப்படிங்கும்போது, ஏம்மா முதல்ல அவங்க எங்கே போனாங்க ஏது போனாங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் தேடி அலையுதாங்க, ஒருத்தராலையும் நிஜமும் இல்லை, காண முடியல. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்லிட்டாங்க, என்னடா நடக்கும் முத்து அப்படிங்கும்போது, எப்போ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆஸ்பத்திரி விட்டு போகிறாங்க, ரோட்டில் திரியிறாங்க, சாப்பாடுக்கு பாடு இல்லாமல் கூப்பிட்டு வரேன், இங்கேருந்து சொல்லாமல் புரியாமல் போகிறாங்க. கிறிஸ்டி எங்கே இருக்கான்னு தெரிலப்பா, என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலப்பா அப்படிங்கும்போது, முத்து நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க, ஆனால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, இல்லை கிறிஷ் பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ வந்து கேட்குதாங்க, அது மட்டும் தெரியுது அப்படிங்கிறாரு முத்து. முத்து நெருங்கிட்டான் போலையே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க இந்த ரோகிணி. அப்படின்னாலும் உள்ளே தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. காலையில் விடிஞ்சோடனே எல்லோரும் அவங்க வேலையை பார்த்து போகிறாங்க. முத்து மீனாவுக்கு எங்கே போனே தெரியல. காலையில் எழுந்திரிச்சோம், விடிஞ்சிச்சு, நம்ம வந்து அவங்கள காணலைன்னு சொல்லி தேடி அடைஞ்சப்பறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே ரோகிணி நேராக வித்யா வீட்டுக்கு போய் இவங்க அம்மா கூப்பிட்றாங்க. நேராக போய் அந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. போய் இந்த மாதிரி கிறிஷை விடுங்க, எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி விளையாடுதில்லம்மா. நேற்று என்னன்னா 2 நாளைக்கு முன்ன வீட்டில் இருந்து இங்கே தான் சேர்க்கணும் நீங்கள் சேர்த்தாச்சு, சேர்த்த பிறகு இப்போ வந்து கொடுக்கணும் கூட்டி போகிறாங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் கேட்டால் நீங்கள் கொடுக்க தானே செய்யணும், கிறிஷ் என் பையன் தானே அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க அம்மா கூட மறுபடியும் அதே அம்பத்தூர் இடத்துக்கு போய் வீடு கேட்குறாங்க. அந்த வீட்டு ஒன்று சொல்லுறாரு, எம்மா உங்களால் பெரிய உரி, அந்த வீட்டை நானே காலி பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், நீங்களே காலி பண்ணுன்னு சொன்னோன்னா அட்வான்ஸ்லேருந்து எல்லாம் தந்துட்டேன், இப்போ மறுபடியும் கேட்டேன் என்ன அர்த்தம், வேறு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதே லைனில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடு வாடகைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த வீடு வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரைட்டு இவ்வளோ அட்வான்ஸ் சொன்னோன்னா ரோகிணி கொடுத்துட்றாங்க. அங்கே கிறிஸ்டியும் எம்மையும் வச்சுட்டு, எப்பா ஓரளவுக்கு இப்போ ரிலீஃப் ஆயிடுச்சு, ஏம்மா ஏதாவது ஸ்கூல் மட்டும் பார்க்குறேன் அப்படிங்கும்போன்னே எம்மாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. உண்மையிலடி ஒரே வருஷத்தில் 4 பள்ளிக்கூடம் 5 பள்ளிக்கூடம் மாற்றினா எப்படி, அவன் படிப்பு என்னதுக்கு அவன் நல்லா படிக்கிறவன் அப்படிங்கும்போது, ஏம்மா முதல்ல உன்னியை பாரு, அடுத்த வருஷம் கூட சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ் ரொம்பவே வளரான், சரிடா இப்போமே சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ரோஹிணியோட அம்மாவுக்கு சுத்தமாக முடியலை. அப்போ எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்துரு, எனக்கு முடியலை, கல்யாணியும் வந்து எங்களை விட்டுட்டு அப்பார்ட்டில் போயிட்டா அப்படிங்கும்போது, ஏன் இப்படி இருக்கா, நீ சொல்லதெல்லாம் பார்க்கும்போது கல்யாணி மேலே சரியான கோவம் வருதுக்கா, நானே பேசாமல் என் மாமனார் வீட்டில் போய் கல்யாணி இப்படிலாம் பண்ணுதான்னு சொல்லிடலாமான்னு கடுப்பு வருது, உன்னையும் கிறிஷையும் எந்த பாடுபடுத்துகிறா, அவன் நல்லா இருக்கணுமா, மற்றவங்க அப்புறம் சங்கடப்படணுமா, ஏக்கா விட மாட்டேன் அங்கே வாரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வந்து ஒரு இல்லாமல் இருந்தா வா, இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கும்போது, காக்கா நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துக்குறாங்க. யார், ரோகிணியோட அம்மாவை. இங்கே மீனா வந்து சூதியோட ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. போயிட்டு வரும்போது முதல் நாள் திறப்பு விழாவுக்கு டெக்கரேஷன் அப்படி செய்யணும் நிரந்தரமாகவே இதில் வந்து அலங்காரமாக இருக்கணும், அது என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கும்போது இவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. மீனா நான் தந்துடுறேன் அப்படிங்கும்போது, ஸ்ருதி உங்களுக்கு பெருசாக கிஃப்ட் எதுவும் தரதுக்கு எங்களுக்கு எதுவும் வழி வாய்ப்பு இல்லை, நீங்கள் வந்து 3 பொண்ணு நகை போட்டீங்க, சாப்பாடு செலவெல்லாம் ரவி ஏற்றுக்கிட்டான், எங்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை, என் வீட்டுக்காரர் உங்கள் ஹோட்டலுக்கு யார் முக்கியமான பிரமுகர்கள் வராங்களோ, விளம்பர தூதர்கள் வரார்களோ அவர்களை வந்து அழைத்து கொண்டு இங்கே வர வேண்டியது, அது வண்டி வாகனங்களை ஒழுங்குபடுத்துவது என்னுடைய வீட்டுக்காரருடைய வேலையாக இருக்கும், நான் வந்து இந்த அலங்கார பொருட்கள் இந்த டெக்கரேஷன் வேலையை நான் பார்க்க வேண்டியது என்னுடைய வேலையாக இருக்கும், நீங்கள் அதுக்கு ஒரு காசும் தர தேவையில்லை அப்படிங்கும்போது, மீனா அந்த பூக்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பணம் கொடுத்து தானே வாங்குவீங்க, அப்படி வாங்கி கொள்வதற்காக இந்த பணத்தை பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை நான் வாங்கி கொள்ள மாட்டேன், நீங்கள் வந்து சீதாவுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ண வேணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கவே
இல்லை. உடனே ரொம்ப நன்றி மீனா, உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ரோகிணி என்ன நினைக்காங்க, அவங்களும் மனோஜும் பேசுன்னு நான் கேட்டேன். அந்த மீனாவுக்குன்னா எவ்வளோ நாளும் காசு தர தயாராக இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஃபர்னிச்சர் பொருள் வாங்கையில் கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்ககிட்ட வாங்க விருப்பமே இல்லை மீனா. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, அவங்ககிட்டே வாங்க போகிறேன். இவங்ககிட்ட லாபத்துக்கு நம்ம வாங்குறதுக்கு, அதிக பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம இன்னொரு இடத்துல வாங்கிட்டு போகிறது அப்படிங்கும்போது, இல்லை உள் வீட்டில் இருக்காங்க, அவங்க தான் குறைச்சி தரணும். அவங்க பண்ணலாம் கூட, நம்ம அப்படி பண்ணக்கூடாது ஸ்ருதி அப்படிங்கும்போது, மீனா உங்கள் குணம் யாருக்கும் வராது அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா இது என்னென்னு பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்புறாங்க. கிளம்பி எனக்கு ஃபர்னிச்சர் பொருள் இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ வருதுன்னு சொல்லும்போது இவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இதை நான் யார்கிட்டையுமே ஒரு கடையில் விசாரித்தேன், இவ்வளோ வருதுன்ட்டு, நீங்கள் அதோட கூட சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஐயோ உள்ள கூடி லாவைக்கலான்னு பார்த்தா ஸ்ருதி எல்லாம் விசாரிச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நான் மறந்துட்டேன் அப்படிங்கும்போது, மனோஜுங்க பாருங்கள், ஒரே வீட்டில் நம்மளாம் இருக்கோம், சொந்தக்காரங்க, நீங்கள் எனக்கு கம்மியாக தருவீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கடைக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. நான் மீனாட்ட கூட அப்போ கூட சொன்னேன், அதிக விலைக்கு மனோஜ் நம்மளுக்கு கொடுக்குன்னு நினைக்காரு, நான் வேறு இடத்துல கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியில், இல்லை அவங்க நம்ம சொந்தக்காரங்க, ஒரே வீட்டில் இருக்கணும், வீட்டுக்காரோட அண்ணன், அவர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தான், அவர் நம்மளுக்கு கம்மியாக தான் தருவார், நீங்கள் அங்கேயே வாங்க, வேறு எங்கேயும் வாங்காதீங்க, இல்லைன்னா மனஸ்தாபம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கேன், இந்த பொருளெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பொருளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. மனோஜுக்கு அசல் கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் அப்பாவும் சொல்லிட்டாரு, அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, சரி கொடுப்போன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பொருளெல்லாம் கொண்டு இறக்குறாங்க. மீனா வந்து டெக்கரேஷன் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள்லாம் வர சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நிரந்தரமாக பண்ணுறது இதில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. மீனா உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் ஸ்ருதி, வாடாத பூக்களை கொண்டு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி டெக்கரேஷன் வேலை நான் உள்ளெல்லாம் பண்ணிடுறேன். வெளியே வந்து அது காயும் பூக்கள், அது வந்து ஒரு நாள் தான் தாங்கும். அந்த பூ வந்து நாங்கள் வரவேற்பு விருந்தினர்லாம் கூப்பிடுவீங்களா, அப்போ நான் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து நிரந்தரமாக பண்ணுறத நான் இப்போமே பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் மீனா அப்படிங்கிறாங்க. மீனா அதுக்குள்ளே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்ருதி அந்த வேலையை பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரவிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது ஸ்ருதி, பயங்கரமாக ரெஸ்டாரண்ட் வரப்போகுது, வாழ்த்துக்கள், இது மெயினான இடம் அப்படிங்கும்போது ரவிகிட்ட சொல்கிறாங்க, இது நம்ம ரெஸ்டாரண்ட் ரவி, இதை ஏன் உனக்கு அதை நினைப்பு வர மாட்டேருக்கு, அந்த மீத்து கடையிலே வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன், எங்கள் கடையில் மாஸ்டர் இல்லைனா மட்டும் நீ வா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இக்கட்டான சூழ்நிலை யாரும் இல்லைன்னா சொல்லு, அன்றைக்கி லீவ் போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஸ்ருதி வந்து ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணுறாங்க. ஒரு மாஸ்டரை வந்து நம்ம ரெகுலராக வைக்க வேண்டாம், 2 நாளைக்கு வச்சுட்டு 3 நாள் வந்து நீங்கள் இருந்த இடத்துக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மாஸ்டர் அவரே 2 நாளைக்கு தான் பேர் கூப்பிடுதாங்க, ஒரு குக்கை. அதுக்கப்புறம் ஆளே வரல, வேறு என்ன செய்கிறது, நான் ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட முடியுமா, இவ்வளோ செலவு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ரவி வந்து சரி நம்மளால் ஸ்ருதிக்கு நல்லதுன்னா தான் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி 2 நாளைக்கு மட்டும் ஒரு மாஸ்டர்கிட்ட பேசுகிறாங்க. சரிம்மா நான் அந்த கடையில் ரெகுலராக வேலை பார்க்கேன், 2 நாள் மட்டும் வருவேன், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் நீங்கள் வர வேண்டாம், என் வீட்டுக்கு வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்கு வந்து யாரை கூட போகிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஒரு சிறப்பு விருந்தினர் வராங்க, அவங்க தான் விளம்பரத்துக்கு தூதுக்கு வராங்க அப்படிங்கும்போது, யார் அப்படிங்கும்போது வேறு யார், முத்து மீனாவும் தான், அவங்க ஜோடி பொறுத்து அவ்வளோ அழகாக இருக்குது, ஹாப்பியாக சாப்பிட ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ண போகிறோம், அதை நானே அந்த ஆட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதை எடுத்து எல்லா பக்கமும் ரீச் பண்ணுறாங்க. பயங்கரமாக அது ஃபேமஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் கால் பண்ணுறாங்க ஸ்ருதிக்கு, என்னடி நினச்சிட்ருக்க, புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னடி நினச்சிட்ருக்க, உனக்கு விளம்பரத்துக்கு வேறு வாழையே கிடைக்கலையா, முத்து மீனாவை தான் கூப்பிடணுமா அப்படிங்கும்போது, மம்மி பெரிய விளம்பரத்தை கூப்பிட்டா அவங்க லட்சக்கணக்கில் கேட்பாங்க அப்படிங்கும்போது, என்கிட்ட கேட்டால் தரப்போகிறேன் அப்படிங்கும்போது, அம்மா ஓன்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட இருக்க பணத்திலே ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் இது பண்ணது, முத்து மீனாவும் ₹10 வாங்கலை, டெக்கரேஷன் வேலையில் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தராங்க, அது போக ஃபர்னிச்சர் பொருள் எல்லாமே அசலில் என் குடும்பத்திலே கொடுத்துட்டாங்க, பெரும்பாலும் எனக்கு எந்த செலவும் இல்லை, இந்த டெபாசிட் கொடுத்தது மட்டும்தான், அதுவும் மாஸ்டர் வந்து சின்ன சின்ன வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் ரெகுலராக வேலை பார்க்குறாங்க, பெரிய வந்து குக்கு வந்து 2 நாளைக்கு தான் வராரு அப்படிங்கும்போது, 2 நாளைக்கு தான் வருவாருன்னா அதுக்கப்புறம் ஏட்டி நடத்துவோம், மாப்பிள்ளை தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, சொல்லிட்டாருமா, அவரை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. துறப்புலாவுக்கு எங்களுக்கெல்லாம் கூப்பிடுவியா மாட்டியா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்றாங்க.
அப்போ வாசுதேவன் வந்து சொல்கிறாரு ஸ்ருதிட்ட, "ஸ்ருதி இவ்வளோ சின்னதாக நம்ம குடும்பத்தில் யாருமே தொழில் பண்ணதில்லை, நீ பண்ணுற, பெருசாக நீ பண்ணியிருக்கலாம், அப்பாட்ட காசு வாங்கியிருக்கலாம்ல" அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா, என் வீட்டுக்காருக்கு மாமனார் வீட்டில் பணம் வாங்குறதோ வேறு யார்கிட்டையும் வாங்கி பண்ணுறதோ அவருக்கு பிடிக்காது. என் காசில் பண்ணும்போது கூட அவருக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் வந்து கூப்பிட்டேனேன்னு வந்து நிற்காரு" அப்படிங்கிறாங்க. இந்த தடவை புலாக்கு இங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது மீத்துக்கு கால் பண்ணி அவங்க ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்ருந்தாங்க. இப்போ ரவிட்ட கேட்குறாங்க, "ரவி, நீங்கள் வந்துட்டு உங்கள் ரெஸ்டாரண்ட் போயிருவீங்களா? உங்களை நம்பி தான் நான் வந்து இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன்னு" சொல்லி ரவியை உசுப்பேத்தாங்க. ரவி சொல்கிறாரு, "இல்லை மேடம், ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறா, அதை அவள் பார்த்துப்பா. என்னைக்காவது கூப்பிட்டா போக மாட்டான், அவ்வளோதான். மற்றபடி இதான் என்னோட வேலை செய்கிறேன்" அப்படிங்கிறாங்க. எங்கள் மீத்துக்கு சரியான சந்தோஷம். எப்படியாவது ஸ்ருதிக்கும் ரவிக்கும் வருத்தத்தை உண்டு பண்ணால், என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ரவியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ரவி வந்து ரொம்ப நல்ல பையன், ரவி மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. நானும் ரவி மாதிரியே மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி எங்கள் அப்பாட்டையும் எல்லாத்தையும் சொல்கிறேன், நடக்கலை. பேசாமல் நம்ம ரவியே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. ரவி வழக்கம் போல் தான் ஓனருக்கு விசுவாசமாக வேலை பார்க்காங்க. ஸ்ருதி 2 நாள் வந்து திறப்புலாவுக்கு எல்லோரும் வர சொல்லி ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க. நல்ல பேர் வருமானம் போகுது. 3ஆம் நாள் யாரும் வரமாட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. வந்து யார் குக் வரமாட்டாருன்னு தெரியும். ஏன்னா ஸ்ருதி அப்படி தானே பேசியிருக்காங்க. உடனே ரவிட்டு போய் பேசுகிறாங்க, "ரவி, இன்றைக்கும் ரெஸ்டாரண்ட் லீவ் போடு" அப்படிங்கும்போது, "என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி இது ஃபங்க்ஷன் 3ஆவது நாள்" அப்படிங்கிறாங்க. "இல்லை, என் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு குக் வந்துட்டு இருந்தார் ஒன்று மாதிரி, அவர் திடீர்னு நான் வரல, எனக்கு முடியல அப்படின்ட்டாரு. இப்போ என்ன பண்ணனே தெரில. அவர் ஒரு ஆள் வராதனால என் கடையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. அதுபோக நான் இவ்வளோ முதல் போட்டு என்ன ஆகும்னு தெரில. ஒரே ஒரு மாஸ்டர் உனி மாதிரி ஆள் இருந்தால் சமாளிச்சிடலாம். எப்படியாவது வந்து நீ வரணும்" அப்படின்னோடனே, "என்ன ஸ்ருதி சொல்கிற? நான் வந்து மீத்துட்ட சொல்லிட்டேன்" அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, "டேய், முதல்ல ஸ்ருதி சொல்கிற கேளுடா" அப்படிங்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க. சொன்னோன்னே, "சரி ரைட்டு" அப்படின்னு சொல்லி மீத்துக்கு ஃபோன் பண்ணி, "மேடம், இன்றைக்கி ஒரு நாள் நான் வரல" அப்படிங்கிறாங்க. "என்ன ரவி, இன்றைக்கி பெரிய ஆர்டர் இருக்குது" அப்படிங்கும்போது, "தப்பாக நினச்சிக்காதீங்க. புதுசாக ஸ்ருதி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா, அதில் வந்த மாஸ்டர் வந்து இன்றைக்கி வரலையா, இன்றைக்கி ஒரு நாள் சமாளித்து பார்க்குறேன், நாளைக்கு வந்துட்டாருன்னா நாளையிலேருந்து வந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்றாங்க. இங்கே ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஒழுங்காகவே நடக்கக்கூடாது, அப்போ சாப்பிட்டவங்க அப்புறம் சரியில்லைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேரை அனுப்புகிறாங்க. அங்கே ரவி நல்லாவே சமைச்சு கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ மீத்து ஃபோன் பண்ணி, "என்னங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் ரிவ்யூ வந்து ஒன்றுமே சொல்லலையா?" அப்படிங்கும்போது, "இல்லைங்க, சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படி சொன்னோன்னா லாய்க்கப்படாது, வேறு யாராவது சாப்பிட்டா எங்களுக்கு அது வந்து சங்கடப்பட்டு போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஏதாவது வகையில் மூட வைக்கலான்னு பார்த்தா நடக்கலையே. சரி ரவி தான் நாளையிலேருந்து வந்துடுவார், ரவி அங்கே போடாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரவியை இங்கேருந்து விடவே கூடாதுங்கிறது தான் ஸ்ருதியோட வேலையே. ஸ்ருதிகிட்ட வந்து கேட்குறாங்க, "சரி நாளைக்கு மாஸ்டர் வந்துட்டு வரலாம்" அப்படிங்கும்போது, "இல்லை ரவி, அவர் வரமாட்டேன்னே சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. பேசாமல் நாளையிலேருந்து மூட போகிறேன். இவ்வளோ பேருக்கு வேலை தான் இருக்காது, என்ன செய்ய. நான் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன், ரொம்ப தான் போக போகுது" அப்படிங்கும்போது, "ஏன் 20 லட்ச ரூபா வீணாக்கணும்? 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் இது பண்ண வேண்டாம், நான் மீத்துட்ட சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீத்துக்கு ஃபோன் பண்ணி, "மீத்து, நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன். என் வீட்டை மாதிரி நடக்கிற ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு சம்பளம் கொடுக்கன்ட்டாங்க. அதுபோக நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் மாஸ்டருங்க வேணும். நான் தான் இங்கே இருக்க போகிறேன்" அப்படின்னோடனே மீத்துக்கு ஒன்றும் விடல. "என்ன ரவி சொல்கிறீங்க? என்கிட்ட தான் வேலை பார்ப்பீங்க வைப்பீங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்ருதி கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்க" அப்படிங்கும்போது, "மேடம், சொல்லுறது தப்பாக நினைக்காதீங்க. நான் தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க என் காசில் தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் அந்த முடிவில் வந்து நான் மாறலை. ஆனால் ஸ்ருதி அந்த ரெஸ்டாரண்ட் நடத்தும்போது என் முஞ்சாதிக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும்ல. எங்கள் அண்ணன் முத்தா இருக்கட்டும், எங்கள் அண்ணன் மனோஜா இருக்கட்டும், அவங்க வீட்டம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். நானும் சப்போர்ட்டாக தானே இருக்கணும் மேடம், வச்சுருங்க" அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஸ்ருதிக்கு பயங்கர சந்தோஷம். ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்லுதாங்க, "அம்மா, என் வீட்டுக்காரர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டார், நீ கடைசியில் சங்கடப்படுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனேன். என் வீட்டுக்காரர் என்னமோ பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு" சொல்லி அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. முத்து மீனாவை சொல்கிறாங்க, அண்ணாமலைட்ட விஜயாட்ட சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். வீட்டுக்கு ரவி வந்தோடனே அண்ணாமலை ரொம்பவே வாழ்த்துறாரு. "டேய் ரவி, யாராக இருந்தாலும் பொண்டாட்டி வந்து தொழிலில் சங்கடப்படும்போது நம்ம வந்து என்ன செய்யணும், பக்கத்துணையாக இருக்கணும்டா" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, "ஏங்க, நானும் தான் வந்து யோகா சொல்லிக் கொடுக்குறேங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, உனக்கு சரியாக தெரியாது, உங்கள் அப்பா தானே அது படித்தார், உனக்கு அறகுறை, நீ ஏன் சொல்லிக் கொடுக்க போகிற வைக்க போகிறேன்னு சொல்லி நீ பண்ணக்கூடாதுங்கிறீங்க. நான் கண்டிப்பாக பண்ண தம்பேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க" அப்படிங்கும்போது, விஜயா, "நீ வந்து ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பிக்க, ஆனால் ரவிக்கு எல்லாமே தெரியும்" அப்படிங்கும்போது, "ஏங்க, ஸ்ருதிக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க" அப்படிங்கும்போது, விஜயா, "சாப்பாட்டு கடை நடத்துறது சமைக்க தான் தெரியும்னு இல்லை, நல்லா சாப்பிட தெரிஞ்சாலே போதும். எப்படி சுவையாக இருக்கணும்,
ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சு வேலை செய்கிறவங்கள வச்சு வேலை வாங்க முடியும். அதே மாதிரி தான் ரவி நல்லா சமைக்க தெரியும். ஸ்ருதிக்கு வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியும். அதனால அவங்க நல்லா நடத்துகிறாங்க. ஆனால் யோகா அப்படி இல்லை. நீ நல்லா சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் இன்னொருத்தவங்களுக்கு புரியும். அதை அவங்க செஞ்சு அவங்களுக்கு பிரயோஜனம் வரும். அப்படி வரலைன்னா கொடுத்த பணத்துக்கு வேலை நடக்கலைன்னு சொல்லி விமர்சனத்துக்கு நீ உள்ளாவ. அது நல்லா இருக்காது. ஏற்கனவே நீ நடன பள்ளி நடத்த வைக்குதுன்னு சொல்லி அது பெரிய உரியிலவே முடிஞ்சிச்சு. முத்து மீனாம் பார்த்து இது சரி பண்ணலைன்னா உனக்கு ரொம்ப பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணியிருக்கும். ஆமாம் ஆமாம் முத்து மீனா தான் ரெடி பண்ணாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க விஜயா. உனக்கு எதை செஞ்சாலும் நன்றி இல்லாமல் தான் பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு நீ நல்ல ஒரு உதாரணம். சரி ரவி ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து வந்து மீனாட்ட ரவியை பெருமையாக பேசுகிறாரு. மீனா ரவியை பார்த்தியா வர வர ரொம்ப மாறிட்டான். தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்ப்பேன். இங்கே அங்கே ரெஸ்டாரண்ட் பக்கமே வர மாட்டேன். நீ நடத்த வைக்கிறேன்னு சொன்னான். ஆனால் பொண்டாட்டிக்கு ஆள் இல்லைன்னொன்னே எப்படி வந்து நிற்காம பார்த்தியா என் தம்பி அப்படிங்கும்போது ஏங்க நீங்கள் மட்டும் என்னங்க எனக்கு டெக்கரேஷன் வேலை பண்ண தெரியும். பட் நான் அது வந்து நல்லா பண்ணிடுவேனான்னு சொல்ல எனக்கே ஒரு சந்தேகம் வரும்போது நீ பண்ணிடுவ மீனா பண்ணு நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சி என் கூட இருக்க போய் தான் நான் வந்து பண்ண முடியுது. இல்லைன்னா அந்த சிந்தாமணிக்கு எதிராக நான் தொழில் பண்ண முடியுமா? இல்லை இந்த வீட்டில் தான் நான் வந்து இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கீங்க. உங்கள் தம்பி எப்படி இருப்பார் இப்படி சொல்கிறாங்க. சந்தோஷமாக நீங்கள் தூங்குறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. இங்கே மனோஜ் ரோஹினி ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. அப்போ ஒரு வக்கீலை கூப்பிட்டு வராங்க. யார் ராணியும் ஒரு புருஷன் ராசாவும் வராங்க. வந்தோடனே என்னாச்சு இவங்கள தான் வேலைக்கு வேணான்ட்டேன் அப்படிங்கும்போது அந்த பொம்பளைகள்கிட்ட என்ன ஐயா பேசினேன் வச்சேன்னு சொல்லி கூட வந்தாலும் பேசணும். நான் ஒன்றும் பேசல வைக்கிறேங்கும்போது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது ஆதாரம் இருக்குது. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம் நீ உள்ளே தான் அப்படிங்கிறாங்க. உடனே சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா இப்படி தான் பேசுவோம். அவங்க பணம் எடுக்காமல் 3 லட்ச ரூபா எடுத்துக்கன்னு சொல்லி இருக்க வச்சுருக்கும்போது இல்லை அவங்க தான் எடுத்தாங்க வச்சாங்க அப்படிங்கும்போது யார் எடுத்தாங்க என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி வீடியோ காமிக்காங்க. ரோகிணி பணம் எடுக்கும்போது அந்த ராணி செல்லில் போட்ட வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்போ பணம் ரோகிணி நீ தான் எடுத்தியா அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. புருஷன் முன்னாடிக்கல நீங்கள் எடுத்துக்கிட்டு சம்மந்தமில்லாத ஆளை சொல்லுவீங்களோ அது போக நீ வந்து ஃபோனில் வந்து ராணியை ரொம்ப ஒரு மாதிரி அனுப்பியிருக்க. பணம் வேணும்னா வேறு மாதிரி நீ போகணும் அப்படி இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் போனாச்சும் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஆகா உள்ளே போனாலும் போயிடும் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது பாருங்கள் இதை விடணுன்னா எடுக்காததை எடுத்துன்னு சொன்னீங்களா அந்த 3 லட்சம் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து என்னாச்சுன்னே தெரில ரோகிணி அந்த 3 லட்சத்தை கொண்டா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இல்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே என்னாச்சுன்னே தெரில. இன்றைக்கி வசூலான பணத்தை மனோஜுக்கு தெரியாதுல்ல அதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு மனோஜ் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் பேக்கில் வச்சு கொண்டு அந்த மாதிரி இருந்தாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருந்தாங்க. ரோகிணி இந்த பணம் எது நீ எடுத்த பணம் தானே நான் எவ்வளோவா கேட்டேன் நீ வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டே அப்படிங்கிறாங்க. 3 + 3 எங்குள்ளது இந்த சீட்டு கட்டினாங்களே பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டுறது அந்த பணம் தான். மனோஜுக்கு தெரியாது. ஒரு வாரத்தில் பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ரோகிணி இன்றைக்கி வசூலான பணம் எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த பணம் தான் இப்போ கொடுத்தோம் அப்படிங்கும்போது என்ன ரோகிணி சொல்கிறேன் அந்த பணம் தான் கொடுத்தோமா அப்படிங்கும்போது ஆமாம் மனோஜ் எனக்கு ஒரு வழி தெரியல அப்படிங்கும்போது ரோகிணி நம்ம இன்னும் 6 லட்ச ரூபாய்க்கு நம்ம பொருள் கொடுக்கணும். அது போக ஸ்ருதிக்கு நம்ம கொடுத்த பொருள்லாம் அசலில் தான் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு லாபமே கிடையாது. கம்பெனிக்கு எப்படி கட்டுறது வைக்கிறது அது போக வீட்டு செலவு கொடுக்கணும் அப்படிங்கும்போது மனோஜ் இப்போ பெருசாக நம்மளுக்கு வருமானம் வரலன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம சொன்னோம் அப்படின்னா முத்து அந்த கடையை வந்து நான் எடுத்து நடத்துகிறேன்ப்பா இல்லைப்பா நீங்களே இருந்து நடத்துங்கப்பா இந்த மனோஜ் வந்து போய் சொல்கிறான் நிறைய வருமானம் வருதுப்பா அப்படின்னு என்னத்தையாவது சொல்லுவானே அப்படிங்கும்போது மனோஜ் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாட்ட போய் வித்யா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணம்லாம் கிடையாதுடி என் கல்யாணத்துக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது உன் கல்யாணத்துக்கு தான் கொஞ்சம் நாள் இருக்க கொண்டா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு ரோகிணி நீ வந்து வாங்குவேன் இப்போதைக்கு வீரவசனம் பேசுவேன் ஆனால் நீ திருப்பி தர மாட்டேன். இது வரைக்கும் என்கிட்ட ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்கேன் திருப்பியே தரல. இப்படி இருக்கும்போது வந்து நான் உன்கிட்ட பணம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு 3 நாள் உனக்கு பணம் தரலன்னு நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சரிடி 3 நாள் தான் டைம் என் கல்யாணத்துக்கு இந்த பணத்தால் ஏதாவது உரி வந்துச்சுன்னா பிறகு பார்த்துக்கோ பிறகு நீ வெட்ட வெளிச்சமாயிரம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படி எதுவும் நடக்காது உன் பணத்தை நான் தந்துடுறேன்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு மனோஜ் கொடுக்காங்க. மனோஜ் இதை கம்பெனி கட்டுங்க பொருளை வர சொல்லுங்கள் நம்ம வந்து சீட்டு கட்டியிருப்பாங்களே அவங்கள வர சொல்லி பொருளெல்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது
சரி ரோஹினி இந்த பணம் எப்படி இருந்துச்சு? மனோஜ் இதுக்கு வந்து நமக்கு வர வேண்டிய பணம் தான். அப்படியா நம்ம பணம் தானே? சரி 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 நான் என்னமோ எதை நினச்சி முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் கொண்டு பணத்தை கட்டிடுறாங்க. கம்பெனிக்காரங்களும் பொருளை கொண்டு இறக்கிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.